3.25 சென்ட் லேண்ட் ஏரியா 2300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் வடக்கு பார்த்த மாதிரி சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியே வீட்டோட மெயின் டோர் கொடுத்து 3 BHK லக்ஸுரி இண்டிபெண்டன்ட் வில்லாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தாலே நல்லா டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் அழகாக இருக்குங்க. அந்த மாதிரி வடக்கு பார்த்த மாதிரியே ஃப்ரண்ட் எலிவேஷனை பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர் ஸ்லோப்பிங் பாயிண்ட் கொடுத்து அப்படியே வீட்டுக்குள்ளே வர்றோன்னா பார்க்கிங் ஸ்பேஸுங்க வடக்கு பார்த்த மாதிரியே கிட்டத்தட்ட 20க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2 கார் தாராளமாக நீங்கள் நிறுத்திக்கலாம் இந்த போர்ட்டிக்கோவில். அண்ட் பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு வாட்டர் சம்பெல்லாம் கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வீட்டில் அவுட்டர் பாத்ரூம் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது கேட் வழியில் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் சிம்பிளாக இந்தியன் டாய்லெட் டைப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரியே ரொம்ப சிம்பிளான டீக்குட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் இந்த டிசைனர் கிளாஸ்லாம் கூட இருக்குங்க. உள்ளே வந்தோன்னா லிவிங் ஸ்பேஸ் மட்டும் 16க்கு 17 சைஸில் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைடு அந்த ஒன் சைடு வால் கவர் பண்ணி மல்டிமீடியா டிவி யூனிட் வித் ஸ்டோரேஜஸோடு இருக்குது. அந்த பக்கமே 2 விண்டோ இருக்குது. அது தவிர வடக்கு பக்கமும் விண்டோ இருக்குது, கிழக்கு பக்கமும் விண்டோ இருக்குது. எங்கே பார்த்தாலும் வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் ஃபுல்லாக பண்ணி அதுலேயுமே ஃபுல்லாக ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஹால் பெருசு அப்படிங்கிறதுனால 4 ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பேஷியஸான டைனிங் ஏரியா 14க்கு 11 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ டைனிங் ஸ்பேஸ்லேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. டைனிங் ஸ்பேஸ்லேருந்து இந்த ஒன் சைடு வால் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பூஜா யூனிட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 டோர் இருக்குங்க. டோட்டலாக டபுள் டோர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் இது ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்கிறதுனால 4 டோர்ஸ் இருக்கிற மாதிரி பூஜா யூனிட் பிளான் பண்ணியிருக்காங்க. மேலேயும் ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது. அப்படி வந்தீங்கன்னா இது வந்து டைனிங்க்கு பக்கத்தில் அப்படி கிச்சன் 8க்கு 11 சைஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் கவுண்டர் டாப்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆரோக்கான ப்ரொவிஷன் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து வடக்கு பார்த்த மாதிரி டோராக இருந்தால் கூட கிச்சனில் எப்போவுமே காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி தெற்கு பக்கமாகவும் ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாக மாடுலர் கிச்சன் தான். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்கல வீட்டுக்கு பின்னாடியுமே நல்ல பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆள் போயிட்டு வர அளவுக்கு ஸ்பேஷியஸாக பேசேஜ் ஏரியா இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சன் பெரிய சைஸ் தான். டைனிங் ஸ்பேஸும் ரொம்ப பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. பூஜா யூனிட்டும் பெரிய சைஸு. எல்லா பெட்ரூம்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் நமக்கு 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தாங்க இந்த வீட்டில். அண்ட் பெட்ரூம்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து நல்லா மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து உங்களுக்கு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த சைடு வந்து கபோர்ட்ஸு, மேலே வந்து லாஃப்ட் கபோர்டு, வார்ட்ரோபு, 2 பக்கம் விண்டோஸ். ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ நல்ல மாஸ்டர் பெட்ரூம் சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மேபி நம்ம வாஷிங் மிஷின் இல்லை வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னதில் பெட்ரூமில் இந்த கார்னரில் ஒரு டேப் கனெக்ஷன் இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு. டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா அப்படிங்கிறதுனால வீட்டோட லிவிங் ஸ்பேஸ்லேருந்தே இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயிலிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்ரூம் வரும்ல இந்த ஸ்பேஸில் கூட ஃபுல்லாக பாருங்கள் ஃபால் சீலிங் ஒர்க் அந்த எல்லோ கலரில் பண்ணி ஃபுல்லாக ஸ்பாட் லைட்ஸ் ஒயிட் கலரில் ஆல்டர்னேட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதுமே நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா. இது வந்து ப்ராப்பராக இப்படி ஸ்கொயர் அப்படி இல்லாமல் இங்கே வந்து ஒரு 8க்கு 16 சைஸில் இருக்குது. அங்கே ஒரு ஸ்பேஸு ஃபுல்லாக கர்வி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எப்போவுமே வந்து அப்படி ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஹாலை சுற்றியுமே ஒரு மாதிரி கர்வியாக இருக்குது இந்த பில்டிங்ஸ் எல்லாமே. மேலே இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. தென் அந்த இடத்துல வந்து ஃபேனும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பட் செகண்ட் பெட்ரூம். இதுவுமே பெரிய பெட்ரூம் தாங்க. 10க்கு 16 சைஸில் கொடுத்து ஃப்ளோரிங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேட் ஃபினிஷிங் டைல்ஸு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோபு, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு வித் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா 3 விண்டோஸ் இருக்குங்க. அப்படியே வந்தீங்கன்னா வாக்கின்லேயே ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு பாத்ரூம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம குளிச்சுட்டு வர்றோம் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே போய்க்கலாம். அந்த மாதிரி இதுவுமே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் தான். பெரிய பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு.
இந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் வர்றோம் அப்படின்னா நமக்கு தேர்ட் பெட்ரூம்க்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே பெரிய ஒரு பேசேஜ் ஏரியா இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஹாலோட அட்டாச்சாக இல்லாமல் தனியாக ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அப்படி உள்ளே வந்தீங்கன்னா சேம் லைக் 10க்கு 16 சைஸில் பெட்ரூம். இங்கேயுமே வேணுங்கிற அளவுக்கு வார்ட்ரோப், லாஃப்ட், கபோர்ட் ஒர்க், மேலே ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தென் இந்த இடத்துல ஒரு ஸ்டடி யூனிட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ படிக்கிறவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இதை ஸ்டடி யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குது. ஸோ இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு தான். எல்லாமே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து பாத்ரூம்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு பெரிய சைஸாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஏரியாவிலேருந்து ஒரு எக்ஸிட் டோர் வடக்கு பக்கமாக கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்தோன்னா ஃப்ரண்ட் பால்கனிங்க. கரெக்டான டைம் அப்படின்னு நினைக்கிறேன், நல்ல ரெய்னி சீசன். ஸோ ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா, ஸ்கூல் பஸ் எல்லாம் கூட வந்துட்டு போயிட்டுருக்குங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கோயம்புத்தூர் துடியலூருக்கு பக்கத்தில் அப்பனாக்கன்பாளையம் ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளேயே தான் லொக்கேட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே இந்த பக்கம் வந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால நான் மேலே போகல. பட் இதுக்கு மேலே வந்து வீட்டுக்கு தேவையான நல்ல தண்ணிக்கு, உப்பு தண்ணிக்கு, ஓவர் ஹெட் டேங்க்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட டோட்டல் காஸ்ட் வந்து 1,20 lakhs சொல்லியிருக்காங்க. நமக்கு பிடிச்சிருக்குன்னா கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாங்க. இந்த வீட்டோட பிளான் பிடிச்சிருக்கு, நேரில் விசிட் பண்ணணும், இல்லை துடியலூருக்கு பக்கத்தில் தான் நீங்கள் வந்து 3 BHK தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை நேரில் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம், கால் பண்ணுங்கள்.